தூத்துக்குடியில் நேற்று இரவு பெய்த கனமழையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மாவட்ட தொழில் மையத்திற்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் விஜயகாந்த், தற்போது மாவட்ட தொழில் மையத்திற்குள் இருக்கக்கூடிய வெள்ள நீரை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது? இன்றும் தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் சார். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அநேக இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் கனமழையானதும் மிதமான மழையும் பெய்தது. இதனால் குறிப்பாக தூத்துக்குடி மாநகர பகுதியில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக விட்டு அவ்வப்போது மிதமான மற்றும் கனமழையானது பெய்து வருகிறது. இதில் ஏற்கனவே மாநகரத்தின் தாழ்வான பகுதியில் சில இடங்களில் மழைநீர் தேங்கி காணப்பட்டாலும் கூட அவ்வப்போது அந்த அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு மழைநீரை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இந்த கனமழை பெய்தது. இதில் மாநகர பகுதியில் குறிப்பாக பல்வேறு, அதாவது சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக மாநகரத்தின் பல்வேறு பகுதியில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. இதில் குறிப்பாக இந்த மாவட்ட மைய தொழில் மையம் பகுதியில் மழைநீரானது தேங்கி காணப்படுகிறது. அருகில் அந்த ஓடை இருப்பதால் கழிவுநீர் ஓடையுடன் அந்த மழைநீர் தேங்கி அந்த மாவட்ட மைய நோக்கத்துக்குள் இருப்பதால் துர்நாற்றம் வீசிய காணப்படுகிறது. மேலும் அந்த இடத்தில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். உடனடியாக அந்த மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். தற்போது இன்று தீபாவளி தினம் என்பதால் காலை முதலே மானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருவதால் தீபாவளி பண்டிகை ஒரு அச்சத்துடனே தூத்துக்குடி மாவட்டத்தில் கொண்டாடி வருகின்றனர். எப்போ வேண்டுமென்றாலும் மழை வரலாம் என்ற ஒரு நிலைதான் தற்போது வரைக்கும் சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. நன்றி விஜயகாந்த்.